எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு குக்கிங் தமிழ். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சூப்பரான யம்மியான ஈஸியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது எல்லாருக்குமே பிடிக்கும். முக்கியமாக குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த ரெசிபி. இந்தியன் ஸ்டைல் மேக்ரோனி. வாங்க இது எப்படி செய்கிறத பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். தண்ணியை நான் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பையும் போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். இங்கே நான் ஒரு பெரிய பவுலில் நான் இந்த மேக்ரோனி செல்ஸ் எடுத்திருக்கேன். கொதிக்கிற தண்ணியில் போட்டு இது நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் நம்ம வேக வச்சு ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். சாஃப்டாக ஃபாஸ்ட்டாக வெந்ததோ அது ஒரு பக்கத்தில் ஒரு பிளேட்டை வச்சு அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா செய்ய நான் இங்கே ஒரு அகலமான பேன் வச்சுருக்கேன். அதில் குக்கிங் ஆயில் 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் இங்கே நறுக்கிய வெங்காயத்தையும் நறுக்கிய பூண்டையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பாஸ்டா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்க இங்கே குக்கிங் ஆயிலை இங்கே நான் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி அதை கூல் டவுன் பண்ணுறதுக்கு பக்கத்தில் வச்சுட்டு இருக்கேன். இங்கே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை நான் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே நறுக்கிய ஒரு பெரிய தக்காளியும் நான் இங்கே சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இங்கே நான் 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுட்ரு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுட்ரும் எடுத்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா வேக தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இங்கே கூடவே நான் கொத்தமல்லி தழையும் போட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணி இந்த மசாலாவை வேக வச்சுருக்கேன். மினிமம் ஒரு 10 மினிட்ஸ் இந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. கூடவே நம்ம வேக வச்சுருக்கிற பாஸ்டாஸையும் நாம் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாஸ்டாவும் மசாலாவும் ஒன்று சேர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மினிமம் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். கூடவே நான் இங்கே பட்டரையும் வச்சுருக்கேன். நல்லா பட்டரோடு இதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாஸ்தா செய்ய உங்களுக்கு தேவையான ஸ்பைசஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே பார்ஸ்லி, மிக்சட் ஹர்ப்ஸ், அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாத்தையும் நான் 1 பை 1 இங்கே நான் சேர்த்துருக்கேன். உங்கள் விருப்பமான ஸ்பைசஸையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக நான் இங்கே சீஸ் எடுத்திருக்கேன். சீஸையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சீஸ் போடுறதுனால இந்த பாஸ்தா டேஸ்ட்டு இன்னமும் கூடும். ஃபைனலாக கார்னிஷ்காக நான் இங்கே கொத்தமல்லி தழையும் இங்கே போட்டு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 5 மினிட்ஸ் இதில் நல்லாவும் சீஸும் இந்த எல்லா மசாலாவும் ஒன்று சேர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம டின்னரு இல்லைன்னா லஞ்சு எதுக்கு வேணாலும் நாம் இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இதை நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.